ஹாய் காய்ஸ், நான் உங்கள் டியாரா. அன்டைங் மெலடி எபிசோட் நம்பர் 3. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நான் பார்த்துருப்போனா ஜங்குக் வாயன்கிட்ட அவரோட லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாரு. வாயனுக்கும் ஜங்குக் மேலே ஒரு லவ் இருந்திருக்கும். ஆனால் அவங்களோட ஸ்டேட்டஸ்னால ஜங்குக் மேலே இருக்கிற லவ்வை ஹைட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துருப்போம். அவங்க எப்படியாவது அந்த லவ் அப்படின்ற ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி ஜங்குக் மேலே வர அந்த லவ் தப்பு. ஸோ அதை எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணி மறந்துடணும். அதுதான் ரெண்டு பேத்துக்குமே நல்லது, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி தான் சில நாட்கள் போயிருக்கும். வாயன் ரொம்ப நார்மலாக நடந்துக்கிறாங்க. எப்படியாவது ஜங்குக் மேலே வந்து அந்த லவ்வை இல்லாமக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு நாள் டின்னர்லாம் முடிஞ்சு வாயனும் ஜங்குக்கும் ஹாலில் ஃபயர் சைட் பக்கம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மிஸ் வாயன், இப்படி உங்களுக்கு இங்கே எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா? சேலரிலாம் ஓகேவா? இல்லை இன்னும் ஏதாவது மாற்றணும்? இல்லை சேலரியை இன்க்ரீஸ் பண்ணணும்? இப்படி ஏதாவது நினைக்கிறீங்களா மிஸ் வாயன்? இல்லை மிஸ்டர் ஜங்குக், எனக்கு இங்கே எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஈவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே இருக்க எல்லாத்துக்கும் பழகிட்டேன். சேலரியும் ஓகே தான் மிஸ்டர் ஜங்குக். அப்போது இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இந்த இடத்துக்கும் நீ நல்லா அடாப்ட் ஆகிட்ட, அப்படி தானே? ஆமாம் மிஸ்டர் ஜங்குக். இவ்வளோலாம் பண்ண முடிஞ்ச மிஸ் வாயனுக்கு அவளை லவ் பண்ணுற ஒருத்தர் சொல்கிற அந்த லவ் பிடிக்கல. அந்த லவ்வை புரிஞ்சிக்க முடியல, அடாப்ட் ஆக முடியல, இல்லையா மிஸ் வாயன்? இதை கேட்ட வாயனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே கீழே குனிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் அங்கே ஹாரா வந்துடுறா. குக்கி. வா ஹாரா. குக்கி, நீ கொண்டு வந்த அந்த நாய்க்குட்டி பேம் ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோ க்யூட்டா சின்னதாக இருக்கு தெரியுமா? க்யூட்டாக இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா ஹாரா? ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் குக்கி. அப்படி யாரா சொல்லிட்டு ஜங்குக்கோட மடியில் உட்காந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. நானே இனிமேல் பேமை பார்த்துக்கிறேன். அதுக்கு சாப்பாடு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, விளையாட கூட்டிட்டு போகிறது, குளிப்பாட்டுறது எல்லாம் நான் பண்ணுறேன் குக்கி. அதெல்லாம் பண்ணுறதுக்கு மெய்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஹாரா. ஆனால் குக்கி ப்ளீஸ், நான் தான் பண்ணுவேன். ஹாரா குக்கி ப்ளீஸ், நான் நல்லா பண்ணுவேன் ப்ளீஸ். அதை பற்றி நாளைக்கு பார்த்துக்கலாம், ஓகே? இப்படியே தான் ஹாரா வந்தோன்னே சும்மா அந்த மாதிரி கதையெல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஹாராவும் ஜங்குக்கோட மடியில் உட்காந்து அவங்களே தூங்கிடுறா. இப்போ சொல்லுங்க வயன், ஏன் என்னோட லவ் உங்களால் புரிஞ்சுக்க முடியல? என்னோட ஃபேஸில் அந்த லவ்வை பார்க்க முடியலையா என்ன? இப்போ வயன் சைலண்ட்டாக இருக்கா. ஜஸ்ட் சே த ஆன்சர் மிஸ் வயன், எஸ் ஆர் நோ. இப்போது வயன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நோ நோ மிஸ்டர் ஜங்குக், உங்களோட ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு அதில் லவ் தெரியல. உங்களோட அந்த கோல்டான ஃபேஸ், அதை பார்க்கக்குள்ள ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னு தான் தோணுது. லவ்வெல்லாம் எனக்கு தெரியல மிஸ்டர் ஜங்குக். ஓ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஃப்ராங்க் ரிப்ளை. ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னு மட்டும்தான் தோணுதில்லை. மேபி நம்மளோட ஏஜ்னால் அது அப்படி இருக்கலாம். நான் உன்னை விட 12 வயசு பெரியவன், அதனாலயா கூட இருக்கலாம். பட் யூ நோ ஒன் திங், நான் அந்த மாதிரி உன்னோட வயசில் இருக்கக்குள்ள ரொம்ப நார்மலான ஒரு பர்சனாக தான் இருந்தேன். பட் என்னை சுற்றி இருந்த பீப்புள், என்னை சுற்றி நடந்த சில விஷயங்கள், இதெல்லாம் தான் என்னை எப்படி கோல்டாக மாற்றிடுச்சு. என்னால் என்னை சுற்றி இருக்க யாரையும் நம்ப முடியல. என்னோட அந்த ஹார்ட் ரொம்ப இறுக்கமாக ஒரு ஸ்டோனை மாதிரி மாறிடுச்சு. பட் ஸ்டில் அதுலேயும் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு வயன், ஒரு லவ் இருக்கு. ஹாரா யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் மிஸ்டர் ஜங்குக். அவளை பற்றி என்ன தெரியும்? ஹாரா உங்களோட அண்ணனோட பொண்ணு. அவர் இறந்துட்டாரு. அப்புறம் அவரோட வைஃப் வேற யாரு கூட போயிட்டாங்க. ஸோ நோ வயன், நோ, தட் இஸ் அ லை. உன்ன மாதிரி நான் இருக்கக்குள்ள என்னோட டேட் அப்புறம் என்னோட அண்ணா 2 பேரும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எவ்ரிதிங் ஜஸ்ட் ஃபார் மணி. அந்த பொண்ணு மெர்லின்
அவள் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு, ஏற்கனவே கல்யாணமான பொண்ணு, என்னை விட 6 வயசு பெரியவ. அவளோட ஹஸ்பண்ட் அவளை விட்டுட்டு போயிட்டான். ஹாரா அவளோட பொண்ணு. இதை கேட்டு வயன் ஷாக்கிங்காக ஜங்குக்கை பார்க்குறாங்க. என்ன வயன் பார்க்குற? அப்புறம் எதுக்கு அண்ணனோட பொண்ணுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறியா? யா, ஐ வாசன்ட் அ குட் ஃபாதர். அந்த டைமில் ஐ வாஸ் ஸோ vexed of my own life, vexed of my own dad, vexed of my own brother. அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை. they will do anything for money. நான் அப்போ மெர்லினையும் ஹாராவையும் ரொம்ப வெறுத்தேன், ரொம்ப. மெர்லின் அவளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லே இருக்க மாட்டா. அவளுக்கு வெறி பிடிச்சா மிருகம் மாதிரி நடந்துக்குவா. என்னால் அவகிட்ட என்னோட லவ் காட்ட முடியலை. காட்டினாலும் அவளுக்கு அது புரியல. ஹாரா அவளை எனக்கு அப்போ பிடிக்கல. பட் டைம் ஃப்ளைஸ். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிச்சு. மெர்லின் அவளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஹாரா அவள் ரொம்ப சின்ன பொண்ணு. என்னோட அப்பா அண்ணா பண்ண தப்புக்கு அவள் என்ன பண்ணுவா? நான் மெர்லினை குணமாக்க நிறைய ட்ரை பண்ணேன். பட் நோ யூஸ். அப்போலேருந்து ஹாரா இஸ் மை எவ்ரிதிங். மை டாட்டர், ஜான் ஜங்குக்ஸ் டாட்டர். இப்போ கூட ஹாராவை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நீ அவளை வெறுத்து வந்தானே அப்படின்ட்டு என்னோட மனசாட்சியே என்னை குத்தி கொள்ளுது வயன். பட் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட் வாசன்ட் மை ஃபால்ட். அப்போது எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியல, என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் நவ் ஐ எம் ட்ரைங் டு பி எ குட் ஃபாதர். அதுக்கப்புறமும் நிறைய தனிமை, நிறைய துரோகம். எல்லாரும் என்கிட்ட இருக்க அந்த மணி அதுக்காக மட்டும்தான் பழகுவாங்க. ஐ ஹேட் எவ்ரிதிங் அரவுண்ட் மீ. ஐ ஹேட் பீயிங் ஜியோன் ஜங்குக். இதெல்லாம் கேட்க வயனுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது, கண்ணெல்லாம் கலங்குது. இதுக்கு நடுவில் என் கூட ஃப்ராங்காக ஹோனஸ்டாக இருந்து பார்த்தது உன்னை மட்டும்தான் வயன். இப்போ சொல்லு, இஸ் திஸ் மை ஃபால்ட்? உன்னை லவ் பண்ணது என்னோட தப்பா வயன்? Yeah, once I wasn't a good person. I wasn't a good husband. And I wasn't a good father. But அது எதையும் நான் வேணும்னு பண்ணலை. எனக்கு அப்படி இருக்கணும்னு இந்த ஆசையும் இல்லை. பட் என்னை சுற்றி நடந்த எல்லாம் என்னை அப்படி ஆக்கிடுச்சு. இப்போது சொல்லுங்கள் மிஸ் வயன், நான் ஒரு லவ் வேணும்னு நினைக்கிறது தப்பான விஷயமா? நோ மிஸ்டர் ஜங்குக். தென் எதனால் என்னோட லவ்வை உன்னால் ஏற்றுக்க முடியல வயன்? அப்போ வயன் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சொல்லு வயன், ஜஸ்ட் டெல் மீ. அது மிஸ்டர் ஜங்குக், உங்களோட லவ்வுக்கு டிசர்வான ஒரு பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பா. பட் ஐ திங்க் அது நான் இல்லை. நான் உங்கள் பொண்ணோட டீச்சர், உங்களோட சர்வெண்ட். மிஸ்டர் ஜங்குக், இந்த லவ்வை கண்டிப்பாக இந்த சொசைட்டி ஏற்றுக்காது. என்னை லவ் பண்ணி உங்களால் சந்தோஷமாக இருக்கவும் முடியாது. மிஸ்டர் ஜங்குக், எனக்கு இதுக்கு எப்படி கிளியராக ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்னால் இதை பற்றி யோசிக்க முடியல, ஒரு கிளாரிட்டிக்கு வர முடியல மிஸ்டர் ஜங்குக். அதோட இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ யூ வாண்ட் டு கோ நவ் இல்லை? யா, யூ கேன் கோ நவ் வயன். நோ மிஸ்டர் ஜங்குக், நான் அப்படி சொல்ல. யூ கேன் கோ நவ். இல்லை மிஸ்டர் ஜங்குக், அது I said you can go now. I'm your master. You're my servant. Right? அப்படி தானே வயன்? So you can go. அது சாரி மிஸ்டர் ஜங்குக். அது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஜங்குக் போயிட்டாரு. வயனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஜங்குக் மேலே லவ் இருக்குதா. நான் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்லலாம் ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ்ன்னு இருக்கக்குள்ள கிளாஸ் மாதிரி லவ் கல்யாணம்லாம் பண்ணால் அது பெரிய தப்பாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதை தான் அவள் யோசிக்கிறா. அதே நேரம் ஒரு பக்கம் ஜங்குக்கோட இந்த பாஸ்டெல்லாம் நினைக்க அவளுக்கு கவலையாகவும் இருக்குது. மெர்லின் அவள் என்ன ஆனா அப்படின்னு அவளுக்கு நிறைய டவுட்டாக இருக்குது. ஸோ மிஸ்ஸஸ் ஹேனா கிட்ட கேட்கக்குள்ள மெர்லின் இறந்துட்டான்னு சொல்லியிருப்பாங்க. வயனுக்கு ஒரு பக்கம் ஒரு திருப்தியாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கோட ஒய்ஃப் இப்போ இல்லை, ஜங்குக் தனியாக தான் இருக்காரு. ஸோ அவரை லவ் பண்ணுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஆனால் அந்த ஸ்டேட்டஸ் அதுதான் அங்கே இருக்குது.
அவங்களுக்கு யோசிக்க இன்னும் டைம் தேவைப்படுது. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு நாள் வயன் லைப்ரரியில் உட்காந்து ஹாராவுக்கு படித்து கொடுக்க புக் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜங்குக் வராரு. வாங்க மிஸ்டர் ஜங்குக். என்ன புக் படிக்கிறீங்களா மிஸ் வயன்? ஆமாம் மிஸ்டர் ஜங்குக், ஹாராக்கு என்ன படிப்பிக்கலான்னு பார்க்குறேன். இந்த லைப்ரரியில் எவ்வளோ புக்ஸ் இருக்குல்ல வயன்? இந்த லைஃப்பை புரிஞ்சுக்க ஏதாவது புக் இருக்கா வயன்? இட் இஸ் ஸோ டஃப், ஸோ ஹார்ட் டு ஹேண்டில். மிஸ்டர் ஜங்குக், லைஃப்பை புக் படித்து புரிஞ்சிக்க முடியாது. நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு தான் நம்ம வாழ கற்றுக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மிஸ்டர் ஜங்குக். ஆனால் மிஸ் வயன், எனக்கு மட்டும் ஏன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ டஃப்பாக இருக்குது மிஸ் வயன்? மிஸ்டர் ஜங்குக், உங்களோட பாஸ்ட் டஃப்பாக இருந்ததுன்றதுக்காக இப்போ அப்படி இருக்குதுன்னு இல்லை. பட் அந்த பெயின், அந்த கில்ட் ஸ்டில் அப்படியே தானே இருக்கு. நீங்கள் தான் மிஸ்டர் ஜங்குக் அதை ரிலீஸ் பண்ணணும். அதை உங்கள் கூடயே வச்சுருந்தீங்கன்னா உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. Now I'm 30. நீ என்னை விட சின்ன பொண்ணு, பட் லைஃப்பை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்க. ஸோ டெல் மீ வயன், அந்த பாஸ்ட் பெயினை இல்லாமாக்க நான் என்ன பண்ணலாம்? நீங்கள் இப்போ உங்களுக்கு எது சந்தோஷத்தை தருதோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த பண்ணுங்க. தட் இஸ் யூ வயன். உன்னதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதை கேட்ட வயன் கொஞ்சம் சைலண்டாக, இதை கேட்டால் மட்டும் எதுக்காக இவ்வளோ சைலண்ட் ஆகுற? நான் கல்யாணமானவன் தெரிஞ்சதுனாலயா நான் உன்னை ஏமாத்திடுவேன் நினைக்கிறியா? உன் கண்ணுக்கு நான் மோசமானவனா தெரியுறேனா? அப்படிதான் என்ன ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கியா? இல்லை மிஸ்டர் ஜங்குக், உங்களோட பெயின் என்னன்ட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அதுக்கு நான் ஆறுதல் வேணா சொல்லலாம். அதை தாண்டி நான் எதுவும் பண்ணினேன்னா இந்த சொசைட்டி உங்களையும் தப்பாக தான் மிஸ்டர் ஜங்குக் பார்க்கும். பட் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட பெயின் எல்லாம் இல்லாமல் போகும் மிஸ்டர் ஜங்குக். நீங்கள் கில்ட் இல்லாமல் ஹாராவோட சந்தோஷமாக வாழ்வீங்க. உங்களுக்கு ஏற்ற ஒருத்தவங்க கண்டிப்பாக கிடைப்பாங்க. பட் தட் இஸ் நாட் மீ. வயான், வயான் ஒரு முரட்டுத்தனமான மனுஷன். அழுதா எப்படி இருக்கும், அவனை அழ வச்சு பார்க்கலான்ட்டு நினைக்கிறியா வயன்? யுவர் வேர்ட்ஸ் ஆர் கில்லிங் மீ வயன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இதை கேட்க வயனுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது மனசுக்குள்ளே. எனக்கு புரியுது, பட் இது தப்புன்னு தோணுது. என்னால் ஒரு முடிவெடுக்க முடியல மிஸ்டர் ஜங்குக். இப்படி அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ வயன் ஜங்குக் கிட்ட, மிஸ்டர் ஜங்குக், அது என்னால் இதை புரிஞ்சிக்க முடியல. எனக்கு இன்னும் டைம். இன்னும் எவ்வளோ நாள்? வாழ்க்கை முழுக்க உட்காந்து யோசிக்க போறியா? எனக்கு எப்போவே ஆன்சர் வேணும். இப்படி சொல்லிட்டு வெளியில் செம்ம மழையாக இருக்கும். அங்கே போய்ட்டு அந்த மலையில் ஜங்குக் நீந்துக்கிட்டு இருக்காரு. சொல்ல வயன், நீ சொல்ல வரைக்கும் நான் இங்கேயே தான் நிற்பேன். எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. மிஸ்டர் ஜங்குக், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உள்ளே வாங்க, ரொம்ப மழை பெய்யுதுல்ல. அப்போது எனக்கு ஆன்சர் சொல்லு. என்னோட லவ் அக்செப்ட் பண்ணுறியா இல்லையா? மிஸ்டர் ஜங்குக், ஏன் அப்படி பண்ணுறீங்க? உள்ளே வாங்க ஜங்குக். இதை மேன்ஷன்லேருந்து மிஸ்ஸஸ் ஹானா ஜன்னல் வழியே பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஒரு கொடை எடுத்துட்டு ஜங்குக் கிட்ட போகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே என்ன நடந்திருக்குன்னு புரியுது. பட் அதை வெளியில் காட்டிக்காம, சார் மலையில் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் சார், இந்தாங்க கூட, நீங்கள் மேன்ஷனுக்குள்ளே வாங்க. இப்படி சொல்ல ஜங்குக்கும் மிஸ்ஸஸ் ஹானாவுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காரு. ஸோ வெளியில் காட்டிக்காமல் அவரும் மேன்ஷனுக்கு போயிட்டாரு. அவரோட ரூமில் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கோட கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அவரால் சொல்ல முடியல. ஒருவேளை நாம தான் தப்போ அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இல்லைன்னா நம்ம ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்றது தெரிஞ்சதுனால தான் வயன் இப்படி நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறா. ஒருவேளை இந்த லவ் அதுக்கெல்லாம் நம்ம டிசர்வே இல்லை போல் அப்படின்ற மாதிரி ஜங்குக் நினச்சிட்ருக்காரு. ஓகே காஷ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். மிச்சத்தை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். எனக்கு ஒவ்வொரு பாட்டும் அட்லீஸ்ட் 20 நிமிஷமாவது ரெக்கார்ட் பண்ணணுன்னு தான் தோணுது. ஆனால் அதை அப்லோட் பண்ண யூடியூப் வெரிஃபை பண்ணணும். ஆனால் என்னால் அதை வெரிஃபை பண்ண முடியலை. ஸோ கொஞ்ச நாளைக்கு லாங் டியூரேஷனில் எதுவும் வராது.
ஸோ புரிஞ்சுக்கோங்க கைஸ். பாய்.